அவ என் தங்கம் அண்ணி. அவ தான் என் குல தெய்வமே சொல்லலாம். அவ தான் எனக்கு எல்லாமே, சாமி மாதிரி அண்ணி அவ. உங்க தம்பியே என்னையே சேர்த்து வச்சது அவ தான் தெரியுமா? எப்படி தெரியுமா மெச்சூர்டா பேசுறா, பெரிய மனசி மாட்டுக்கு பேசுறா அண்ணி. இந்த மாதிரிலாம் என் பொண்ணு பேசுவாளா என்னன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு பேசுறான்னா பார்த்துக்கோங்களேன். அழகு அறிவு அண்ணி அவ. உண்மை பிரியா, உண்மை. அந்த பிள்ளை என் கூட இருந்தப்பெல்லாம் உன்னை கேட்கும் தெரியுமா, அம்மா வருவாங்கடா வருவாங்கடான்னு சொல்லுவேன். சரின்னு சரிங்கத்த அப்படின்னு சமத்து போல இருக்கும் பிரியா. அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் நானுமே என் செல்ல மருமகாவ. சரி நீ வாங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏம்மா நல்ல நடிப்பு, 2 பேரும் நடிக்கிற அளவுல என்னன்னு கூட தெரியல. ஏன் மழக்காரியா இவ்வளோ மாறிட்டா? நம்பவே முடியலையே. உண்மையாதான் மாறிட்டாளா இல்லை என்னன்னு தெரியலையே. சரி என்னவா இருந்தாலும் ரைட்டு தான். எப்படி பேசுறா? என்னையும் சேர்த்து திட்டுறா. இவ போயிட்டு பல்லையின்ட்டு பேசுனா நானும் அவகிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. என்னையே கொன்றுவேன்னு சொன்னா எவ்வளவு திமிரு இருக்கணாப்பா அவளுக்கு. மா என்ன பண்ற? அப்புறம் காரக்குழம்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த, காரக்குழம்பு தூக்கி ஊத்திட்டியா இல்ல சாப்பிட்டியாமா? ஏய் என்னை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? அது என்னம்மா தூக்கி ஊத்துவாக? பசியில சாப்பிட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த குழம்பு வாயில வைக்க ஆவல. சே இதெல்லாம் ஒரு குழம்பா? நான்லாம் எப்படி உனக்கு ஆக்கி போட்டேன். இவ வந்து தான் ஆக்குறாளே, அதை போய் நீ நல்லா இருக்கு நீ வேணா மெச்சுக்கிட்டு இருக்கலாம். நான்லாம் இருக்க முடியாது தெரியுதா? போடா அங்கிட்டு. அதான் வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. எப்பா நல்லா இருந்துச்சு சொன்னா பிடிச்சி அடிச்சிருவான். எப்படி நல்லா இருந்துச்சு அப்ப மட்டும் நல்லா இல்லைன்னு சொன்னான்னு. மா ரொம்ப பண்ணாத சரியா? குழம்பும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உனக்கு நல்லாவே பிடிக்கும். வேணும்னே நல்லா இல்லைன்னு நீ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. ஏய் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு நீ. ஏன் வேலையை பாரு? உன்கிட்டலாம் பேசவே முடியாது. போ அங்கிட்டு சும்மா. எங்க அம்முக்குட்டி? அம்மு, பிரியா. உன் அக்கா வந்திருக்கா. என்னம்மா சொல்ற? உன் அக்கா வந்திருக்கா. அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? அப்பாடா, அக்கா இனி வருதோ வரலையோன்னு நினைச்சேன். மா வந்தது சரி. பிரியா கூட எதுவும் அக்கா சண்டை போடுச்சாமா? எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? நல்லா தானே பிரியாவும் அக்காவும் பேசிக்கிட்டாக? பிரச்சனை வரும்னு பார்த்தா 2 பேரும் கூடி சேர்ந்து நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க போலப்பா. என்னத்த சொல்ல. பிரச்சனை வரும்னு பாத்தியா? ஆமா ஆமா, அது எங்க வந்துச்சு? வந்த உடனே அவ காலில் கூட விட்டாலும் விழுந்துரும் போல உன் அக்கா காரி. பிரியா அப்படிமா இப்படிமா மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு வச்சது தப்புன்னு ஒன்றும் ஓவரா பேசுது. எங்கத்த எங்க போய் சொல்ல நான். அக்கா பிரியாவும் நல்லா பேசிக்கிட்டாங்களா? நல்லாவா கொஞ்சம் கொலாவுற கொலவு உனக்கு என்ன தெரியும்? பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரேடியா கடுப்பா இருக்கு. ஏ தம்பி. அக்கா எப்பக்கா வந்த? இப்பதான் அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு நீ வந்ததா. நான் முதவே வந்துட்டேன்டா. பிரியாவும் நானும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சும்மா. நீ எப்ப வந்த? இப்பதான் அக்கா நானும் வந்தேன். என்ன அம்மா சொல்லுது? என்னக்கா அம்மா அப்படி இருக்கு? முன்னாடிலாம் அம்மா அப்படி கிடையவே கிடையாதுல்ல. இப்ப வர 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 ரொம்ப மோசம் பண்ணுது அம்மா. ஏன் இப்படி நடந்துக்குது? யாருக்கு தெரியும் ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு? அது பண்றதே சரியில்லைப்போ. கா நீயும் பிரியாவும் சேர்ந்தது அதுக்கு செம்ம கடுப்பா இருக்காங்கா சொல்லுது. ஏன்டா கேக்குற? நான் அவ கூட பேசிட்டேன்னு ஏன் கூட பேச மாட்டேங்குதுடா. நான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன், பேசாத என்கிட்ட. நீ எதுக்கு என்கிட்ட பேசுற அப்படிங்குதுடா. சரி இப்போ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு நான் பேசலை. நானும் பிரியாவும் அங்கே சிரித்து பேசுகிறத கேட்டு கேட்டு ஆளு இங்கே டென்ஷன் ஆகுதுடா. ஏன்டா அப்படி நடந்துக்குது? முன்னாடிலாம் அப்படி இல்லைல்ல, இப்போதானே அப்படி நடந்துக்குது. அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது போலன்னு நினைக்கிறேன். ஆமாடா ஆமா. என்னம்மா ஆமா? நீ பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. என்ன அப்படி இருக்கு? என் மகன் என் மக மருமக எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காதா? பெருசா சொல்ற? ஆமா ஆமா, எங்க உனக்கு பிடிக்குது? அப்புறம் அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ ஏன் டென்ஷன் ஆகி கோவப்படுற? நான் ஏன் டென்ஷன் ஆகுறேனா? ஏண்டா அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீங்க என்னை கொன்னுடுவேன்னு சொன்னாடா. அவ என்னை கொன்றுவேன்னு சொன்னா. அதெல்லாம் நான் எப்படி ஈஸியா மறக்க முடியும் சொல்லு? அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னவள மறந்துரு அப்படின்னா எப்படி நான் மறக்க முடியும்? அதனாலதான் அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. அவ என்னதான் எனக்கு நல்லது செய்ய வந்தாலும் எனக்கு பிடிக்காதாப்பா. அவளை பிடிச்சாதானே எனக்கு பிடிக்கும். அவளே எனக்கு சுத்தர பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன? கேட்டியாக்கா? கேட்டுக்கோ. அம்மாவும் தான் பிரியாவை கொன்றுவேன்னுச்சு. ஃபர்ஸ்ட் அம்மா தான் சொன்னுச்சு, அதுக்கப்புறம் தான் பிரியா பேசினா. அதெல்லாம் அவ சொல்றாளா?
அம்மா மட்டும் இப்படி சரி விடுடா தம்பி, அம்மாவை யாரால மாற்ற முடியும்? மாமியாருங்கிற குணத்தை அம்மா காட்டிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீயும் பிரியாவும் சந்தோஷமா இருங்க, அது போதும். பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் தம்பி வந்தேன். ஏன்னா நான் அன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன் பிரியாவை. அப்புறம் உனக்கு பிரியாவுக்கு சண்டை நடந்தப்ப உங்களை சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ எப்படி பிரியாவோட அக்கா வந்து சேர்த்து வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு போகிறாங்க, அது மாதிரி நான் பண்ணனா? என் தம்பி இப்படி பிரிஞ்சு இருக்கானே பொண்டாட்டிய நம்ம சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைடா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா தம்பி. அதனால தான் பிரியாட்ட வந்து பேசிட்டு என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பேசிகிட்டு இருந்தேன்டா. பிரியாவும் அட விடுங்க நீ, நான் உங்களை நினைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு அவள் ஜாலியாக பேசுகிறாடா. சே எனக்கு அது போதும். அவள் கோவமாயி என்னை திருப்பி திட்டி சண்டை வந்துடுதோ, நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாமல் போயிடுதோ அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் பிரியா என்கிட்ட ஜாலியாக பேசிட்டான். பிரியா அதெல்லாம் எதா இருந்தாலும் மறந்துடுவாக்கா. ஆமாடா. சரி வா பிரியா, உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருக்கா. எனக்கு பிடிச்சதா? என்னதுக்கா? வாடா சொல்கிறேன். அம்மா பாரு வயிறெல்லாம் எரியும் போல. எரியட்டும். ஸ்நாக்ஸா? சரி சரி வா, நீ ஸ்நாக்ஸ்னோடனே எனக்கு வாயெல்லாம் மெனுங்குது. வா போய் சாப்பிடுவோம். வீட்டுக்காருக்கு பிடிச்சதான் செஞ்சுட்டு இருக்கா. வா, அங்கே சொல்லலாம் மாட்டேன், அங்கே வந்து நீயே பாரு. சரிக்கா. ஆட்டமா போடுறீங்க? ஆட்டம் போடுங்க. ஷப்பா, இதெல்லாம் பார்க்கணுமா? ஏம்மா நான் கிளம்புறேன். எங்கடி கிளம்புற? ஏம்மா நான் இங்கே இருந்தேன்னா அண்ணனுக்கு அமுதா அன்னைக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு நைட்டு தங்கலான்னு தான் பார்த்தேன். நான் இருக்க இவங்களுக்குள்ள சண்டை தான் வரும், அதனால எதுக்கு வம்பு, நான் கிளம்புறேம்மா. இந்தடி அவங்களுக்குள்ள நீ இருக்கிறதுனாலலாம் ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லை சரியா? அவ புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கா, உன் அண்ணன் பேசுற பேச்சு அப்படி, அதனால அவ அப்படி நடந்துக்கிறா. நீ இதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்காதம்மா சரியா? போ. இல்லைம்மா, ஃபஸ்ட்டு அண்ணி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் அண்ணன் நல்லா இல்லைன்னு நான் எடுத்துகிட்டு வந்ததான் அண்ணன் நல்லா இருக்குன்னு எடுத்து போட்டுக்கிருச்சு. அதுதான் சூப்பராக இருக்குன்னு வேற அண்ணன் சொல்லிட்டு இருந்துச்சு. அது முதல்ல அன்னைக்கு கடுப்பாயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வந்தாங்களா, அண்ணன் எனக்கு சாப்பாடு முள்ளெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுருச்சா, அதை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கும் அண்ணி கடுப்பாயிருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை வேற அண்ணன் சாப்பிட சொல்லாமல் விட்டுருச்சு, அதுக்கும் அண்ணி செம்ம கோவம். அப்போ என்ன நினச்சிருப்பாங்க, இவ தங்கச்சி வந்ததுனால தான் நான் ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு கண்டிப்பாக அண்ணி நினச்சிருப்பாங்கம்மா. அதனால தான் சொல்கிறேன், நான் இங்கே இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதனால் நான் கிளம்புறேம்மா. இங்கே பாருடி அஞ்சலா, சும்மா இரு சரியா? அவள் அதுக்காகலாம் ஒன்றும் நீ வந்ததுனாலலாம் அவள் நினைக்கவே மாட்டா. பேசாமல் இரு. இப்போ கிளம்புற வேலையெல்லாம் வச்சுக்காதான் சொல்லிட்டேன். ஒழுங்காக இருக்குதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஏண்டி இத்தனால என்னைக்காவது வந்திருக்கியா? இன்னைக்கு தான் சந்தோஷமாக வந்திருக்க, சரின்னு சொல்லி இருக்கிறேங்கிற. உன் வீட்டுக்காரும் சரி நான் வரேன் அஞ்சலா இங்கேன்னு சொல்லியிருக்காரு, இங்கே வருவாப்புல. 2 பேரும் இருந்துட்டு நாளைக்கு போனா என்ன, இப்போ உடனே கிளம்பணுங்கிற? இது ஒரு விஷயமே இல்லை. அமுதா சும்மா தான் கோச்சிட்டு போய் உள்ளே இருக்கா. அப்புறமா வந்து நம்மளோட எப்பவும் போல் பேச ஆரம்பிச்சிருவாடி. அவளோட குணமே அப்படிதான், கோவப்பட்டானா அமைதியாக போய் உள்ளே உட்காந்துருவா. அதுக்கப்புறம் வந்து தானாகவே அவளே பேச ஆரம்பிச்சிருவா. வீடு இல்லைம்மா, எனக்கு என்னமோ நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கூட தான் நிறைய சண்டை வரும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் உடனே இப்போ கிளம்புறேம்மா. என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், என்னால் எதுக்கு வம்பு, அவங்க நிம்மதி கெட்டு போகும். வேண்டாம்மா, நான் பாட்டுக்கு என்னோட வீட்டுக்கு போயிட்டேன்னா அவங்க பாட்டுக்கு சிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. நான் இருக்க கோவம் தான் வரும்மா. நான் கிளம்புறேன். என்னடி அஞ்சலை புரிஞ்சுக்காமே பேசிகிட்டு இருக்க? என்னமோ பண்ணு, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளோ தூரம் சொல்கிறேன், விடுடி அவள் சும்மா அப்படி பேசுவா பண்ணுவான்னு சொல்கிறேன். சும்மா நான் போகிறேனே சொல்லிட்டு இருக்க, சொல்கிறதே கேட்க மாட்டியா நீலா? மா என்ன யாருடா உன் தங்கச்சியா? ஊருக்கு கிளம்புறேட்டே இருக்கா. உன்கிட்ட கூட சொன்னால நான் இருந்துட்டு தானே நாளைக்கு போவேன், அவரும் இங்கே வரேனாரு அப்படின்னு சொன்னவ இப்போ திடீர்னு நான் போறேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. என்னன்னு கேளு அவகிட்ட. ஏமா என்ன, ஏன் போறேங்கிற? இல்லைண்ணே சும்மாதான். அவரே திருப்பி ஃபோன் பண்ணி நீ வா அஞ்சலன்னு கூப்பிட்டாருண்ணே, அதான் நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேண்ணே. பொய் சொல்லாத சரியா? மச்சான் தான் இப்போதான் நான் பேசினேன், அங்கே தான் வர மச்சான்னு சொன்னாரு. நீ என்ன மாற்றி பேசுகிறா? இங்கே பாரு, ஏமாத்துறியா என்ன? ஏன் எங்கள் வீட்டிலலாம் இருக்க மாட்டியா என்ன? உன் வீடு இல்லையா இது? அப்போது பிரித்து பார்க்குறியா? இல்லைண்ணே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய் ரெங்கராசு, ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி உள்ளே கோச்சிட்டு போயிருக்கால, அதான்
இவ என்ன சொல்லிட்டா, ஏமா என்னால தான் அண்ணனுக்கு அன்னைக்கு சண்டை வருது, நான் இங்கே இருந்துட்டு இருந்தா கூட தான் உங்களுக்கு சண்டை வரும், நான் ஏமா அங்கே இருந்துட்டு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு கிளம்புறாடா. நீயே சொல்லு. என்ன கோச்சுக்கிட்டு போய் அங்க இருக்காளா உள்ள? என்ன சொல்றிய? அது சரி, கோச்சிட்டு போய் எங்கோ போட்டோம், நீ ஏன் அதுக்காக கிளம்புறேங்கிற நீ? இல்லைண்ணே, என்னால் தேவையில்லாமல் உங்களுக்குள்ள சண்டை வருது, எதுக்குண்ணே வம்பு, நான் கிளம்புறேனே. என்னம்மா பேசிட்டு இருக்கு அஞ்சல? லூஸ் மாதிரி என்ன தேவை பேசிட்டு இருக்காத, சரியா? அண்ணே ப்ளீஸ் எதுவும் பேச வேணாம், நான் கிளம்புறேனே. ஏ அமுதா, அமுதா ஒரு நிமிஷம் இங்க வெளியில வா. ஏன்? ஒரே ஒரு நிமிஷம் வெளியில வான்னே. ஏன் எதுக்கு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, சரியா? வெளியில வான்னா வா, அத்தோட வச்சுக்க, வா வெளியில. ஏன் ஏன்னு சொல்ல மாட்டீங்களோ? இந்த வாயடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, வெளியில வா. எதுக்கு இப்படி கூப்பிட்டு கத்திட்டு இருக்கியா? இங்க பாரு அஞ்சலா, உன்னால ஊருக்கு போகுதா அவங்க வீட்டுக்கு? என்னாலயா? ஏ அஞ்சல, நீ ஏன் ஊருக்கு போற என்னால? நான் எதுவும் உன்னை போக சொன்னேன்னா என்ன? நமக்குள்ள சண்டை வர்றது அஞ்சலனால தான் நினைச்சுக்கிட்டு நம்மளால ஏன் இவங்களுக்குள்ள சண்டை வருது, நாம முதல்ல கிளம்பிடுவோம்னு சொல்லி அந்த பிள்ளை கிளம்புது. கேளு என்னன்னு. நான் தான் கேட்குறேன்ல, ஏன் போற என்னாலன்னு சொல்ற? இல்லை நீ சும்மாதான், நான் கிளம்புறேன். அந்த பிள்ளை சும்மா தான் கிளம்புறேங்குது, தேவையில்லாம என்ன கூப்பிட்டு அமிழ்த்திட்டு இருக்காதீங்க. ஒன்னாலதான் அந்த பிள்ளை கிளம்புது, சும்மாலாம் ஒன்றும் கிளம்பல, அதை தெரிஞ்சுக்கோ, சரியா? மூஞ்சை தூக்கி வச்சுட்டு ஓரமாக போய் எங்காவது உட்காந்துருந்த அப்படின்னா அந்த பிள்ளை கிளம்ப தான் செய்யும். இவங்களுக்கு நாம இருக்கிறது இங்கே பிடிக்கல போல, நாம ஏன் சும்மா இங்கே இருந்துட்டு இருக்கணும், நாம வீட்டுக்கு நாம போயிடலாம் அப்படின்னு அந்த பிள்ளை கிளம்ப தான் செய்யும். நீ இப்படி போய் உட்காந்துருந்தா யாருக்கு தான் இங்கே இருக்க பிடிக்கும்? சொல்லு சொல்லு. இவங்கெல்லாம் இருக்கிறது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி தானே உள்ளே போய் உட்காந்துருக்க. நல்லவளாக இருந்தால் எல்லோரும் முன்னாடி சிரித்து பேசிட்டு கூட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. உனக்கு அவள் இருக்கிறது பிடிக்கல, அதனால போய் உள்ளே உட்காந்துருக்க. அது என் தங்கச்சிக்கு புரிஞ்சு போச்சு, அதனால என் தங்கச்சி போயிட்டு கிளம்புறேங்குது. இதுதான் உண்மை. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? அந்த பிள்ளை நான் ஏதாவது பேசினேன் என்ன? அந்த பிள்ளை நான் போய் உள்ளே உட்காந்துருந்தேன்னா என்ன? எனக்கு வீட்டுக்குள்ளே துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு, நான் போய் உட்காந்துருந்தேன். நீங்களே ஏதாவது கலக்கிறீ? ஏ அஞ்சலா, தேவையில்லாமல் உன் அண்ணன் பேசிட்டு இருக்காரு பாரு, என்னால் தான் நீ கிளம்புறேங்கிறாரு. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னாலலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கும் அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அது போய் எதுவுமே சொல்லவும் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா தான் நான் பேசி சிரிக்க முடியும், பிடிக்கலங்கும் போது நான் பேசாமல் தான் அமைதியாக இருப்பேன். இந்த இப்போ கூட சொல்லிட்டேன் பிடிக்கல, அதனால அமைதியாக இருக்கேன். அப்போ அந்த பிள்ளை வந்தது உனக்கு பிடிக்கல, அதனால நீ தானே அமைதியாக இருக்க? சொல்லு, அதனால தானே இப்போ அமைதியாக இருக்க? நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. நீங்கள் இது மட்டுமா பேசுவீங்க? இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. என்னமோ பேசிட்டு போங்க, அதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, என்னமோ பண்ணுங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ தூரம் பேசுவ நீ? ஆமாம், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்குறது வேற. அந்த பிள்ளை ஊருக்கு போகிறதுக்குலாம் நான் தான் காரணம், என்ன கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன கை நீட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் போதும் பொறுமையாக போயிட்டு இருந்தா ஓவராக போயிட்டுருக்கேன் எல்லாம். ஏய் ஒண்ணா? என்ன ஒன்று இல்லை, என்ன ஒன்றுன்னு கேட்டேன். ஒன்று நான் தான் கிடச்சேனா? வர 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 உங்கள் பேச்சும் சரியில்லை, உங்கள் வார்த்தையும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, சொல்லிட்டேன்.